மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட நாளாந்த வேதனம் நேற்றைய தினம் பெருமளவான பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. இதற்கமைய அடிப்படை வேதனம் 1550 ரூபாயும், வருகை கொடுப்பனவாக 200 ரூபாயும் அடங்கலாக நாளாந்த வேதனமாக 1750 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையுடன் தொடர்புடைய அனைத்து மேலதிக வகுப்புகளும் இன்று நள்ளிரவு முதல் தடை செய்யப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தி விசேட தேவையுடையவர்களுக்கான வசதிகளுடன் கூடிய வாயு சீராக்கிகள் கொண்ட பேருந்து சேவையை ஒரு முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. 2019 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதிக்கு முன்னர் வாங்கப்பட்ட சிம் அட்டைகளின் உரிமையாளர் தகவல்களை மீண்டும் பதிவு செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் 16, 17 வயதுடையவர்களுக்கும் சுற்றுலா பயணிகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கும் சிம் அட்டை வழங்கும் விதிமுறைகளிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சர் நளின் தட்சாய்திச தெரிவித்துள்ளார். உழவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட விஞ்ச் இயந்திரங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் கரைவலை மீன்பிடி தொழிலுக்கு தற்போதைய அரசாங்கம் விதித்துள்ள தடையை நீக்க கோரி ஆரம்பிக்கப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் இன்று 6வது நாளாகவும் தொடர்கிறது. இலங்கை போக்குவரத்து சபையில் அண்மையில் நியமனம் பெற்ற 19 பெண் நடத்துனர்கள் நேற்று முதல் தமது பணிகளை தொடங்கியுள்ளனர். பீஜிங்கில் உள்ள இலங்கை தூதரகம் ஹெலோகிராபிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இலங்கையின் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் புதிய முயற்சியை தொடங்கியுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான அலங்கார மலர் செடிகளுடன் இலங்கை பயணியொருவர் நேற்று சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். கொழும்பு துறைமுக நகரத்தின் கடற்கரை பகுதிகள் மற்றும் நிலப்பரப்புகளை பயன்படுத்தும் போது கட்டிடங்களின் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச உயரம் மற்றும் ஏனைய நடைமுறைகள் தொடர்பான 2023ஆம் ஆண்டு ஒழுங்கு விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் மத்திய மாகாண நிகழ்ச்சி திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று பிற்பகல் 2:30க்கு நுவரெலியா நகரில் நடைபெறவுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.